ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து 2 வாழைக்காய் எடுத்துருக்கோங்க. எங்கள் பாட்டி செஞ்ச முறையில் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாழைக்காயை வந்து நம்ம இப்படி தோல் சீவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணதுமே இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடுங்க. வாழைக்காயெல்லாம் பாருங்கள், இந்த சைஸில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிங்க. நறுக்கி வச்ச வாழைக்காயை இதில் போட்டுக்கலாம். இதில் வந்துங்க மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இது வந்துங்க ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வாழைக்காய் வெந்து வருதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நெத்துன்னு வேக வச்சுக்கிட்டா போதுங்க. 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. எடுத்துங்க 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சு வருதுங்க. இதுலேயேங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். கிள்ளி வச்ச ஒரு 4 வரமிளகா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை வந்துங்க ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில்ங்க நறுக்கி வச்ச ஒரு 4 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இங்கே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதுங்க வடிகட்டி வச்சா நம்ம வாழைக்காயை இதில் போட்டுக்கலாம். வாழைக்காய் போட்டதும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டுங்க ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நம்ம அப்படியே சிறு தீயில வச்சிடலாம். இது வந்துங்க வேக வச்ச துவரம்பருப்பை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இதையும் வந்து ஒரு தாட்டி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுலேயேங்க கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம். வாங்க, நம்ம பாட்டி சொல்லி கொடுத்த செய்முறையில் ஈஸியாக வந்துங்க நம்ம வாழைக்காய் பொரியல் பண்ணியாச்சுங்க. அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நம்ம வறுத்தோம் இல்லைங்க, அதோடு வந்து வாழைக்காய் பொரியலோடு சேர்த்து சாப்பிடும் போது செமையாக இருக்குதுங்க. அதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் பொரியலில் வந்து நான் இன்றைக்கி தேங்காய் போடலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் போட்டுக்கலாம். நம்ம வீட்டு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், முருங்கைக்காய் சாம்பார், வாழைக்காய் பொரியல். அப்படியே சாதம் சூடாக பிணைஞ்சிங்க. அப்படியே கொதிக்குதுங்க சாதம். வாழைக்காய் பொரியல் வந்து அப்படியே எடுத்து வச்சுங்க. ஒரு முருங்கைக்காயும் அதிலே வச்சு வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.